அனுப்பவர்களில் எங்களை கலாச்சாரத்தை வந்திருக்கிறோம். நிறைய நாளாச்சு சாருகும்பல் அப்பட்ட மாத்தாடு மாத்தாடுண்டா சாப்பாடு மதியத்துல இருக்கு சாப்பாடு எப்படி பார்க்கவே அவ்வளவு அழகா அதோட நான் சொல்லிட்டு இன்னும் சாப்பிடல சரியா பசிக்கு இத்தனை வகையில சாப்பிட்டு நான் இவன் சொல்லிச்சு சாப்பிடல இன்றைக்கு தான் சாப்பிடுறேன் 20 வருஷத்துக்கு பிறகு சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தயிரும் அப்பளம் அடுத்தது மிளகா பொரியல் கிட்ட பொரியல் சாப்பிடலாமா? பசி அப்படியே அதுக்கு சாப்பிடணும் நல்லா பிடிச்சிருக்காங்க. ஒரு கறி ஒரு குடி என்ன மனதார வயிறார சாப்பிட்டு எங்களை கலாச்சாரத்தை வந்திருக்கிறோம். நிறைய நாளாச்சு சாருவும் பொறுக்கிட்டு நிறைய கூட்டிக் கொண்டே காட்டுறோம் ஒரு வீடு வீடா. என்ன மதிய நேரம் ஆச்சு 1:30 கிட்ட ஆச்சு. இப்படி நிறைய இடத்துக்கு போய் வந்தபடியால் இப்போ காணாலாச்சும் சாருவும் பொறுக்கிட்டு அதனால் கூட்டின்னு வந்திருக்கேன்னு ஒரு பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது. சாப்பிடுவோம் இந்த மதிய சாப்பாடு டைம் சரியான சாப்பாடு. இப்போ எங்களுடைய சித்தி விட்ட வந்திருக்கோம். சித்தின்னா அவன் பெரியம்மா தான் நம்ம அந்த அக்கா. இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் கதைச்சிட்டோம். வெயில் நேரம் இல்லை அவள் தான் போயிட்டு குடிச்சிட்டு பட்டையெல்லாம் போட்டோன்னா திருநூறு பூசி கொண்டு தான் இருப்பாள். அப்போ பூசி கொண்டு வர்றேன் கொஞ்சம் நில்லு வார அப்படின்னுட்டா. கடைசியா அது நல்ல இதுதானே அந்த முடக்கத்தான் ரசம் தானே. அப்போ இப்போ நிறைய நாளாச்சு நாங்களும் இப்படியே இந்த பிரச்சனை இல்லாத இதில் ஓடுபடுத்திருந்தாலும் இந்தாலும் வேற இல்லை. இப்போ என்ன ஒரு ரவுண்ட் ஒன்று போடுவோம் வந்து இப்படியே போய் அப்புறம் போய் ஜலம் பார்த்து நிற்கிறோம். அடுத்த என்ன இந்த வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்ன மரக்கறி. என்ன ஸ்பெஷல் நிறைய மரக்கறி கறி வைக்கிறதுல மரக்கறியில் அந்த துபாய் பூசணிக்காயே போயிருந்தேன். ஆனா அதுக்கு சாப்பிடு பசிக்கு சாப்பிட நல்ல திருப்தியா இது வந்து சாப்பிட்டு போனாங்க. அந்த துபாய் பூசணிக்காய் உண்மையை சொல்றது இல்ல இல்ல அன்றைக்கு நீங்க வாங்கிட்டு கொஞ்சம் கொண்டோம் தொடர்ந்து ஒரு கிழமை இல்ல ஒரு கிழமை அதுதான் கிடைக்கிறது தான் இருக்கு. அதுக்கு குறைட்டு வரைக்கும் அந்த இடம் வாங்கல அதோட பீட்ரூட் வாங்குவாங்க. மற்றது மற்றது ரூபாய் பூசணின்னு வாங்கல. நீங்க தான் போய் வாங்குவான்னு நினைக்கிறேன். வாங்கி அந்த வதக்கிக்கு ஒரு கறி பிரட்டன் மாதிரி தான் இருந்தேன். நல்லா இருந்தது. இப்போ இன்றைய தினம் வந்து இன்றைக்கு நிறைய வெரைட்டியான மதிய சாப்பாடு இருக்கு. வெள்ளிக்கிழமை என்றால் என்ன ஸ்பெஷல் என்று சொன்ன இந்தியா இந்தியாவில இருந்தவங்க இப்ப வந்து கொஞ்ச நாள் ஆச்சு 2 மாசம் ஆச்சு. இடையில வந்து பார்த்துட்டு போனதுக்கு திருப்பி வேற இல்லை. இப்ப நாங்க வீடு மாறினபடியால் ஒரு சாமான்ல இருந்து வைக்கிற அப்ப நாங்கள் அவங்க கொஞ்ச நாள் அளவுகிட்ட தங்கச்சியும் அப்படி கொண்டு போய் அப்படியே 2 பேரும் சந்திக்கிற சந்தர்ப்பம் போகவே இல்லை. 2 குட்டிகள் இருக்கு. நம்ம கூப்பிட்டு கதைச்சினாங்கன்னா கொஞ்சம் வைக்கப்படும்.
அவ ரெண்டு பேரையும் நாங்கள் காண்பிப்போம். அவங்க கதைகள் சரியா, நாங்கள் கதைக்கிற நம்மளுக்கும் அவங்க கதைக்கிறதும் வித்தியாசம். ஏன்னா அவங்களுடைய அப்பா மதுரை, இந்தியா மதுரை. அந்த மதுரைலாம் இருக்கிற வழியால் அந்த அதை அப்படி அந்த பாதையிலே போகுதுன்னு அவரை கூப்பிட்டு நாங்கள் பஞ்சாயத்தில் கதைச்சி பார்ப்போம். எங்கட கதை ஆனால் விளங்கு தானே எல்லாம் எல்லாம் வித்தியாசம் இல்லை. வாங்க ஓடி ஓடி ஓடி. மூத்தவர் பிரேசண்ணா வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம். சார் கதைங்க, ஆளோட சார் கதைங்க. நல்லா கதைங்க. என்ன பேர் தம்பிக்கு? நீங்க நிறைய கேளுங்க. எத்தனை அம்மா படிக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊர்ல இருக்கிறீங்க? இந்தியா. இந்தியால எந்த ஊர்? மதுரை. மதுரையில இருந்து அட்ரஸ் சொல்லுங்க. சின்னாலப்பட்டி. சரியா, சின்னாலப்பட்டி. அங்க தெரியாது. சரியா. அப்ப அப்பா என்ன செய்யறாரு? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. சரி, இப்ப நீங்கள் இந்த மாமியோட கதை இங்க என்னமா என்ன சரிதானே? நீங்க கேளுங்க மாமி என்ன செய்யறீங்க. நீங்க கேளுங்க மாமி என்ன செய்றீங்க, என்ன வேலை செய்றீங்க. அத்தையா வீடியோ எடுக்கணும். வீடியோல காட்ட போறோம். படிக்கிற எத்தனை மூணாம் ஆண்டு படிக்கிற பிரசன்ட் அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் பாப்பேன். நீங்க பாக்குறீங்களா இல்ல போன்ல அம்மா அந்த போன்ல கூட எடுத்து காட்டுறேன். என்ன சாப்பிடுறீங்க? நீங்க அம்மா எல்லாம் சமைக்கிறேன். அம்மா டேஸ்டா சமைப்பாங்க. ரசம் எல்லாம் கொஞ்சம் தெரியல பாப்போம். நான் இந்த கிச்சன் பக்கமே போயில. அப்படி எல்லாம் அப்பா அங்க சாப்பாடுக்கு வைக்க ரசம் எல்லாம் வைப்பாவோ? ரசம் தான் பேசற. ரசம் எல்லாம் வைப்பாங்க. ரசம் தான் பாயசம். ரசம் சாம்பார் மதியத்துல தயிர் மதியத்துல இருக்கு. என்ன பிரியாணி எல்லாம் நல்லா செய்வாங்க அம்மா. நல்லா செய்வாங்க. ஓ அப்பா பிரியாணி செய்வாங்க. அப்ப அம்மா என்ன ஸ்பெஷல்? மிரக்கல் சமைக்கிறோம் இல்லையா அம்மா ஸ்பெஷல்? என்னது? சீச்சி என்ற பச்சையில ஸ்பெஷல். பாத்தீங்க அம்மா விட்டு கொடுக்குறாருல்ல. இனிமே இருந்து கதைங்கோ படி வாழ்ந்த சரியா. மற்றவரை கூட்டிட்டு வரலாம். எங்க ஒரு குறியொண்டு போடுறீங்க. நம்ம நெசவு குறி அதான் அதெல்லாம் ஒரு அடையாளம். மதுரை பிடிக்குமே தம்பிக்கு. நல்ல இடம். தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல பேரை சொல்லி விடுங்க. இன்னைக்கு அவரும் பார்ப்பேன். அந்த பேர் சொல்லிட்டேன். என்ன கேர்ள்ஸா? பேரா? அட பெஸ்ட் மாட்டிக்கிட்டாரு. நான் வந்து என்னன்னா கேர்ள்ஸ் வந்துட்டேன். சரியோ ஆனா நான் பாய்ஸ் ஃப்ரெண்ட் தான் வச்சிருக்கேன். அப்படித்தானே? அப்பா அம்மா அதான் நான் கேட்டேன் பேர் என்னன்னு கேட்டேன். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் யா என்ன அவரோட ஃப்ரெண்ட் பேர் என்ன கேக்குறாங்க. இது யா அவரோட ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்டோட பேர் சொல்லுங்க. வர்ஷித், பர்வேஸ், சர்னேஸ், ப்ரோ நெவ்லா பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆள் இல்லை நினைச்சிருந்தா. புதன்கிழமை அம்மா விட்டு பயணம் போறீங்க. சந்தோஷமா? போட அதனால சந்தோஷம். என்ன அப்பாவை வந்து 2 மாசமா மிஸ் பண்ணிட்டீங்க தானே? அப்பாவை சந்திக்கிறது சந்தோஷம். டெய்லி மாமா மாதிரி இருக்கு. அதாவது மதன் மதன் மாதிரி சரியா உச்சி படைச்சு சரியா மாமா மாதிரி இருக்கிறீங்களா? சரியான மதன் மாமா மாதிரி இருக்கிறாரா? யார் மதன் மாமா தெரியுமா? அந்த அடுத்து என்ன சாப்பிடுவோம்? அவரும் சொப்ப புரியல திட்டாரு.
இன்னும் சாப்பிடல சரியா பசிக்குது. சாப்பாடு தருவீங்களா? அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க. அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிட வாங்க. நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன், நான் இல்லாட்டா சாப்பிட மாட்டேன். அம்மா சமைச்சிருக்காங்க, வாங்க சாப்பிடுங்க. சொல்லுங்க என்ன சமைச்சா? பிரியாணியா அல்லது நடக்கிற சமையலும்? சத்தமா சொல்லுங்களேன். அது இப்ப அப்பளம் சாப்பிடறதே இருக்கு. இருந்துங்க கதைக்கும் கொட்டி ஏன்னா அப்பாவுக்கு போன் எடுத்து கொடுத்தாக்கா பாரு. அப்பா கிட்ட பேசுறீங்களா? போன் எடுத்து அப்பாவோட போன் எடுத்து கொடுத்தாதான் நீ கேள நாளை என்னண்டு அப்பாட்ட மாத்தாடு மாத்தாடுண்டா கன்னடம் தெரியுமா? கன்னடம் கேட்பீங்களோ? கன்னடத்தில் நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்கன்னு கதைக்கிறது? எனக்கு தரவா? ஏங்கி தர அப்படி இருக்கிறீங்களா? இப்போ அப்பாவுக்கு ஃபோன் எடுத்து தர்றேன், ஏங்கி தரேன்னு கேளு. என்ன இப்போ எடுத்து தர்றேன் என்ன சாப்பிட்டீங்களாண்டா உண்டுட்டியா? ஆனா அவங்களோட பேரை இப்படி ரெண்டு நல்ல வடிவு அவருக்கு சரி. அவங்க அம்மாண்ட கண் இருக்கா அப்படியே கண் பாருங்க, நல்ல வடிவான கண். என்னடா நல்ல வடிவான பிள்ளை. தம்பிக்கு அம்மாவா அப்பா பிடிக்கும். அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு நான் அப்பா நேர பிடிக்க மாட்டேன். ரொம்ப நேரம் பிடிக்கும். ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டா பிடிக்குமே. கைக்கு எடுத்துட்டு என்ன சாப்பிடுறீங்க? நான் ஒண்ணு சாப்பிடுறேன். சரியான பசி. சரியா மதம் தான். சின்ன வயசுல எப்படி அங்க அங்க பாருங்க இந்த குறி. சின்ன வயசுல எங்க தம்பி அடுத்தாள் ஒரு ஆள் இப்படிதான் இருந்தார். இப்ப வளர்ந்த அவன் வேற லெவல் மாறி. என்ன என்ன எங்க பெரியம்மா பெரியவன் சித்தி சின்ன அடுத்தது தங்கச்சி. இந்தியாவில மதுரையில இருக்கிறவங்க. அடுத்தது இந்த ரெண்டு பேர் சொல்லியாச்சு. இப்ப என்னென்றால் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சமைச்சு முடிஞ்சு வந்தாச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை நிறைய ஐட்டம் இருக்குது. சாரு வீட்டில் எப்படி அந்த வகை வகையா கலர்ஃபுல்லா காட்டுவாங்க அதே மாதிரி இன்றைக்கு இருக்குது. ஆனால் ரசம் இல்லை, ரசம் இல்லை. சரி என்ன ஓகே சார். சாப்பாடு எப்படி பார்க்க இருக்கு? பார்க்கவே அவ்வளவு அழகா. அதோட நான் சொல்லிட்டேன் இப்படி சாப்பாடு வாழையெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் தயிரை கடைசியா போட்டு குழப்பி அது பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா சந்தோஷம். இப்ப இவங்க தான் தங்கச்சி. இப்ப 20 வருஷம் ஆச்சுன்னு 10 வருஷம் நான் தங்கச்சி சமைச்சு சாப்பிடுறேன். ஏன்னால் திருமணம் முடிஞ்சு போயே 10 வருஷம். அதுக்கு முதல் நாங்க அங்க வெளிநாட்டு திரிகிறது 10 வருஷம். அதுக்கு ஏன்னா வெளிநாட்டுக்கு போய்கிட்டு கொஞ்சம் காலம், அதுக்கு முதல் வன்னியில இருந்து கொஞ்சம் காலம். ரெண்டபடியா இத்தினகையில சாப்பிட்டு இருக்கிறேன். நான் சமைச்சு சாப்பிடல, இன்றைக்கு தான் சாப்பிடுறேன் 20 வருஷத்துக்கு பிறகு. சாப்பாடு நல்லா இருக்கும்னு தெரியும். ஆறுன போய் ஓவரா காய்ச்சொல்லிக்கா சாப்பிடு. சரி அப்ப என்ன சாப்பிடுவோம்? ஓகே தானே எல்லாரும்? எப்படி மாறி பேரை சொல்லவே இல்லை. உங்களோட பேரு நிரோஜா. நிரோஜா அவருக்கு பேர் என்ன? ரவிக்குமார் நிரோஜா. முதல்ல விட இப்ப பாத்தீங்களா அந்த அந்த தமிழே மாறி இந்தியாவுக்கு போய் இந்தியா தமிழ் வந்து 10 வருஷம் ஒரு வருஷம் நாங்க வேணும்னாலே ஒரு வருஷம் இருந்தாலே வந்து அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சம் பாசம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க?
இல்ல நாங்க அத ஒரு மாதிரி பார்ப்போம். அவங்க எங்களை ஒரு மாதிரி நாங்கள் கதைக்கிறது அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கதைக்கணும். இளைஞர் பேங்கில் வாங்க அவங்களுக்கு போய் செக்கப் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ஒரு 5 சண்டை அம்மா வந்து வாங்க அவங்களை போய் செக்கப் பார்ப்போம். சரியா பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு நாங்கள் போயிட்டு மதுரைக்கு போட்டு போவோம். கண்டிப்பா போவோம். நாங்கள் போய் சாப்பாடுல மறுபடியும் மறுபடியும் என்ன சமைச்சு வச்சுக்கன்னு பார்ப்போம். பாங்க ரசம் மிஸ் ஆயிட்டுது. என்ன அவருக்கு முதல்ல சொல்லியிருந்தா வெள்ளை சோறு வெள்ளைப்பச்சை தானே, வெள்ளைப்பச்சை சோறு, பருப்பு கறி, அந்த கீரை கடையல், என்ன கீரை கடையல், இது கீரை கடையல். அடுத்தது சிவப்பு பீட்ரூட். பார்த்தீங்கன்னா சொன்ன மஞ்சள் பச்சை இல்லை வந்துட்டு லைனில் வெள்ளை மஞ்சள் பச்சை சிவப்பு. இவங்க அப்படித்தான் கலர் அடுக்குவா. இல்லாட்டி நீ வீடியோ பார்த்துட்டு இப்படி சரியா கலர்ஃபுல்லா இல்ல இல்ல அது இலங்கை புள்ள தான் இல்ல கலர்ஃபுல்லா வெள்ளிக்கிழமை கொட்டையும் அம்மா நல்லா தான் இருக்கும். அடுத்தது மாற்றியாச்சு. அடுத்த பிலாக்கொட்டை பொரியல், அப்பளம் மிளகாய் பொரியல், அடுத்த தயிரும் வச்சிருக்கு. ஓகே சாப்பிடுவோம். என்ன சரி சாப்பிடுவோம். ஒழுங்கின்படி இதே ஒரு ஒழுங்கின்படி தான் செய்யணும் தெரியுமா? அது எனக்கு பிடிக்கும். அப்படிதான் வாழையிலோட நிக்கிற தான் சாப்பிடணும்னா என்ன செய்யறோம்? வெள்ளப்பச்சை சோறு அதுக்கு ஒரு விருப்பம் தான். கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் காணுங்க நீங்கள் கறி போடுங்க, கறி போடுங்க. அண்ணி போடும் அப்பளமோ வேணாமா வேணுமா? பருப்பு எல்லாம் அப்படி சாப்பிட போறீங்க. நல்ல ஒரு வாசனையா இருக்கு பருப்பு கறி. இங்க வாங்க பாட்டு படிக்க. உங்க உள்ளுக்கு படிக்க. அஜ்ஜா அஜ்ஜம்மா அஜ்ஜம்மா இங்க வாங்க. நீங்க பாட்டு பாடி காட்டுங்க. 3 வயசு இல்ல பாக்கு. இப்ப 3 வயசு. பாட்டு பாடி காட்டுங்க. அப்பாங்க பிளேட்ல போட்டு நல்ல அழகா இருக்கு. கலர்ஃபுல்லான ஒரு அரசு நடுவுக்க பிலாக்கொட்டை பொரியல் எப்படி இருக்கு? ஒழுங்கு கணவன் சாப்பிட்ட போல மனைவி சாப்பிட வேண்டும். அதெல்லாம் வந்த காலம் செஞ்சு கணவன் சாப்பிட்ட பின்னால் மனைவி சாப்பிட வேண்டும். சரிங்களா? இப்ப வரைக்கும் பழக்கமே இல்ல. யாருக்கும் பசிக்கோ போட்டு சாப்பிட வேண்டிய நீங்க இப்ப இங்க நிக்கிறீங்க அப்படி செய்வீங்க. அங்க கேட்டுதான் சாப்பிடுவீங்களோ? அம்மா நல்ல கேள்வி. இப்ப அவர் சாப்பிடுவீங்கடா? சாப்பிடலன்னா சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடுவோம். போன் பண்ணி போட்டு கொடுத்துதான் நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் பழம் என்னையெல்லாம் கால் பண்ணி கேட்கணும். உடனே ஆன்சர் பண்ணினா நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் நான் சாப்பிடுறேன். பரவாயில்ல, சேர்ந்து சாப்பிடுங்க. பரிமாறிட்டு அப்புறம் இதுல இருக்கிறத போட்டு சாப்பிடுவேன். அங்க தயிர் தயிர் வேணும். தயிர்
வேலைக்கு அடிக்க இப்ப வைக்க சாப்பிடட்டே தயிர் உள்ள வச்சிருப்பா நீங்க சாப்பிட போறீங்களே இல்ல ரைட் எப்படி மாமன்ட சாப்பாட்டை பார்த்து எப்படி சாப்பிடுறேன்னு ஓடுங்க சாப்பிடாடி ஓகே 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 சாரு தயிர் தரவா எப்படி சாப்பாடு தயிர் பாருங்க இப்ப வாழை இலையில எப்படி சாப்பாடு அப்படியே ஒரிஜினலா சாப்பிட ஒரிஜினல் கறி நிறைய அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குது தயிரும் அப்பளம் அடுத்தது மிளகா பொரியல் குட்டை பொரியல் சாப்பிடலாமா சாப்பிட்டு தான் நான் சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு தம்பிக்கு ஒரு கேட்க தயிர் மறக்கிறீங்கன்னா தயிர் குட்டி சாப்பிடுவோம் என்ன ஆமா என்ன அடுத்து போப்போ சைஸ்ல இருந்த அப்பளம் தான் சூப்பரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் அப்படி இருக்கும் அப்படி நல்ல டேஸ்ட் கூட மஞ்சள் போட்டு போய் தூள் போட்டு போச்சுங்க நல்லா இருக்கு நான் எதிரே கூட பிடிக்கல எதிரே கூட பிடிக்கல எல்லாரும் சொல்லியோ உண்மையுமே நான் சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது வந்து நாங்கள் பள்ளிக்கூடம் போய்க்கல ஒரே பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன் இப்போ புட்டு அழைச்சிருந்தா ஆட்டை புட்ட சொல்ல பள்ளிக்கூடம் கொஞ்சம் பண்ணுவாங்க சொன்னாங்க புட்டை கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு இந்த கொடுத்துருவாங்க ஏன்னாங்க எறிகிறதுக்கா நல்லா அப்படி பெரிய பெரிய கட்டியா இருக்கு அப்ப என்ன உண்மையா அப்படி இவர மண்ணாதானே சொல்லுவாங்க நிரோசாபத்துல புட்டு கொஞ்சம் கொண்டு வாட அடி வருவாங்க செத்துருவாங்க ஆனா இப்போ சூப்பர் சமையல் அப்புறம் மிளகாயும் நல்லா இருக்கு மோன் மிளகா தூள் போட்டு தான் பொரிப்போம் மஞ்சள் முப்பு போட்டு பொரிப்போம் மஞ்சள் தான் போடுறோம் அமைதிக்கு இவர் தான் அடையாளம் அப்பா பாப்பாரா அப்பா பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுகள் பார்ப்பாங்க அவர் சொல்லிட்டார் நான் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களா இப்போ நான் போனது பார்ப்பாங்களான்னு இல்லை போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்குவாங்க ஏன்னா பார்த்துருவாங்க எல்லாம் போன பேசுங்க ஆமா ஆமா தயிரோட வா மழை வேற போகுது இல்ல சாப்பிடுங்க அம்மா வீட்டுங்க வீட்டுங்க சாப்பிடலாம் ஓ நான் பாருண்ணா இல்லை என்னோ தயிர் தயிர் தருவா இப்படம் தருவா அப்புறம் மஞ்சள் கலரோ இந்த கலரோ எடுக்கட்டா பாட்டு பாடும் என்ன அண்ணனை பாத்தியா அப்பாவுக்கு தூக்குவோம் அப்படியே அப்படி இல்லை என்னண்ணே இருபது வயசுக்கு முன்னா படுத்துருப்பேன் இவர்கிட்ட கூட இருந்தது காலம் கூட படுத்துருப்பா படுத்துருக்கா பழையோ இதைய கொண்டாண்டு இதைய கொண்டு அவன் ரெண்டு பேர் உழைக்கிறத பார்க்க தெரியுது பசியும் அப்படியே அதுக்கு சாப்பிடணும் நல்லா பிடிச்சிருக்காங்க மரக்கிற சாப்பாடு இப்படி தான் சாப்பிடுவோம் நாங்கள் சரி முக்கியமாக அப்பளம் மிளகா தயிர் வைப்போம் இதோட ஒரு ரசம் இருந்தால் ரசம் வைக்கிறது அதனால ரசம் நல்ல ரசம் கண்டிப்பாக சாப்பிடுவோம் கடைசியாக ரசத்தை விட்டு ஒரு துளா விட்டால் சரி அதெல்லாம் தயிர் இருக்கு போட்டுக்கலாம் ஆனால் மிளகா பொரியல் சாப்பிட முடியும்
வேறு வேறு சாப்பாடு இது இப்போ மச்சமே கிட்டவே வராது இல்லை கிட்டவே வராது தோத்துரும் இந்தியா சமையல் சமைச்சிருப்பேன் சொல்லியிருந்தா இந்தியா சமையல் சமைச்சிருப்பேன் மச்சம் அப்படியா பிரியாணி போட்டு பெப்பர் பிரியாணி தான் போடுவீங்களா அம்மாக்கு பிரியாணி போடுது சொன்னாரு யார் சொன்னாங்க பிரியாணி என்ன எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் தான் செய்வேன் செய்யறோம் நீங்க செய்வீங்க தெரியும் நான் சும்மா ஹெல்ப் ஏன்னா செய்ய தெரியும் நான் அங்கே கருப்பு தெரிஞ்ச பழகிறது இல்ல அதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு மற்றபடி அவரும் செய்யறாரு அவன் குடிக்கான வழியா போட்டு நல்லா சூப்பரா இருக்கு அப்படி சாப்பிடுறீங்க கொஞ்சம் வந்து சாப்பிடுறது இடங்களுக்கு அது செய்வேன் அது செய்வேன் சாப்பாடு கொஞ்சம் எப்படி இங்க பாருங்க எல்லாத்தையும் சாச்சு கையில மூடும் வீட்டிலாட்டம் கைப்பக்குவம் அப்படி இருக்கேன் அந்த இது நீங்க ரசிச்ச ரசம் தான் இருக்கிறீங்களா இல்ல ஒன்று பேர் அந்த ஒரு சேர்க்கை ஒன்றும் சேர்க்கை இல்லை ரசமுசு அஜினமோட்டோ இல்ல அஜினமோட்டோ இல்ல ஒன்றுமே ஒன்று நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க மற்ற மாதிரி தான் தயாராக இருக்கணும் நம்ம தயாரா சாப்பிடுங்க தயப்போட்டு மாமா நீங்கள் தயாரெல்லாம் போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுவோம் பாருங்க எப்படி சாப்பிட்றாங்க அதை விட்டு குளத்து சாப்பிட்றதுல ஒரு கறி இதுல ஒரு குடி என்ன சொன்னா சொல்லு குடி நீங்க என்ன சாப்பிட்டதா ஒரு தயிர் தான் கூட சாப்பிட்றேன் நல்லா பிடிக்கும் போட தயிர் தயிர் சாப்பிடுவாங்க சாப்பிடுறதில்லோ தயிரும் ரசமும் ஒரு நாளும் இருக்குமா ரசம் ஒவ்வொரு நாள் இருக்கும் மத்தியம் சமைச்சாங்க எங்க வீட்டுல எப்ப ரசம் இருக்குன்னு உடம்பெல்லாம் வந்தா மட்டும்தான் ரசம் இருக்கு அதுன்னு சொல்லித்தான் நீ போன் பண்ணி ரசம் எப்படி செய்யறது முந்தின கதை அவ சொன்ன மாதிரி தான் பள்ளிக்கூடம் புட்டு பண்ணி பண்ணோம்னா சரி எரியலாம் அவங்களுக்கு கல்ல பொறுக்க தேவையில்லை முந்தி படிக்க இப்ப இவ்வளவு டேஸ்டா சாப்பிக்கிறேன் அப்படி சாப்பிடறதுனால நாங்க ஒரு அரிசி மாப்பிட்டோம் வெள்ளை மாப்பிட்டோம் ஒதுக்கியா போவோம் ரசம் கொண்டோட வச்சுக்கணும்னா கொண்டோல வச்சுட்டு உடம்புல அப்பா வரையில சாப்பிடும் சாப்பிடும் இல்ல அண்ணா சாப்பிட கொடுங்க கொஞ்சமா போடுவோம் கறி எல்லாத்தையும் சாப்பாடு வாங்கணும் அவ்வளவு பசிதுன்னா நல்லா நல்லா போட்டு சாப்பிட்டே முட்டிட்டு வயிறு தயிர் எவ்வளவு சாப்பிடுங்க பாருங்க நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க நன்றி சாப்பாடு அப்படி சூப்பரா இருக்கு சும்மா சொல்றீங்க சத்தியமா சூப்பரா இருக்கு இந்த கலவை அப்படியே சாப்பிட நல்லா இருக்கா ஆளே நல்லா இருக்கு சாப்பிட தம்பி என்ன சொல்றேன் அவளை அப்பள பிரியாணி அது தூக்கம் கண்ட விட்டு வந்தலேருந்து நெத்திரியோ சூப்பர் சூப்பர் சாப்பாடு நீங்க என்ன சாப்பிடுங்க இவ்வளோ முடிஞ்ச அப்புறம் பார்த்துன்னு நல்லா சாப்பிடலாம் நல்லா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் வயிறார என்னன்னு சொல்ற அந்த ஐயா சொல்ல வாயார
மனதார வயிறார சாப்பிட்டு ஒரு கலையொன்று கலைக்குது குட்டி நித்திர கொள்ள வேண்டிய நேரம் என்னாலும் நாங்கள் போகணும் இன்னும் ஒரு அச்சுவேலையும் ஒரு வீடு ஒன்று பார்க்க போகணும் ஒரு வேலை விஷயமா. அதனால நாங்கள் கடைசியாக நன்றி 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 சொல்லதான் இல்லாட்டி அவ உண்மையை நினைச்சு போட்டு நித்திர கொள்ள மாட்டேன். சும்மா சொன்னேன் சாப்பாடு உண்மையான சூப்பரா இருந்தது. என்ன சாப்பாடு எப்படி இருந்தா தம்பி? இல்ல முதல்ல இப்படித்தான் சாப்பிடுறேன் நீங்க போயிட்டு இல்லாட்டி இன்றைக்கு மட்டும் நல்லா இருக்கும் இல்ல இதை விட நல்லா இருக்குமோ? மட்டும் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு என்ன சும்மா சும்மா சொல்றீங்க. சமைக்கக்கூடிய அம்மா வச்சுக்கணும் அப்படி சொல்லலாம். இவ்வளவு டேஸ்டா சமைச்சு தான் இந்தியா சமையல் புறம்பா இருக்கும். இது வெங்காயங்கள் நாங்கள் எல்லாம் பொரிச்சு தானே போடுறோம். அதெல்லாம் மிக்சில போட்டு சும்மா உருளைக்கிழங்குன்னா உருளைக்கிழங்கு குழம்புக்கு வெங்காயத்துல எண்ணெயில வதக்கி போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சு ஊத்தி குழம்பா வைக்கிறது. அதுவும் உண்டாது. அப்ப அதைத்தான் இவர் அரைச்சு ஊத்துறோம். பால் எடுத்து ஊத்துறது பூவோட ஊத்துறது. சரி அதுதான் சரி. அதை பிறகு ஒரு நாளைக்கு பார்ப்போம். நாங்க முதலே சொல்லிட்டு வந்து சமையல சாப்பிட்டுக்கலாம் பாத்தீங்களா? நாங்க சாப்பிட்டுருப்போம். சாப்பாடு பிடிச்சிருக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. புட்டு சின்ன குழல் புட்டு இருக்கு அதை வாங்கிட்டு வர சொல்லி இருக்கு. அம்மா இதை எடுத்துட்டு போவோம். புட்டு பிடிக்கும் அதை எடுத்துட்டு போலாமா? அம்மா கொண்டாவே இங்க வாங்க போன் போது. சரி சார் சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் சாப்பிட்டேன். ஓ நல்லா சாப்பிட்டீங்க. மற்றது என்ன இப்போ மிஸ்ஸிங்னு சொன்னா அந்த நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருந்தா அவங்க அந்த இந்தியா முறையெல்லாம் சமைச்சு தந்திருந்தா சரியா சாப்பிட்டு இருக்கலாம். இந்த இங்கத்திய முறையிலன்னா வளமாதான அப்படின்னு அவங்க கைப்பாக்கம் எந்த விதமான ஒரு சுவையொட்டியும் சேர்க்காம ஒரு கைப்பாக்கம் ஒன்று இருக்குல்ல அது அவ்வளவு எஃபெக்டா இருக்குது. என்ன சொல்றீங்க? சுத்திரா வயல சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்குது. நீங்க என்ன செஞ்சு சொல்றீங்க? மற்றது வந்து நாங்களும் பார்த்ததுங்க அவங்கள நானும் அவன் என்ன அப்படிதான் இல்ல வந்து 2 நாளை பிறகு வந்துருக்கிறீர்கள். எனக்கு நல்ல சந்தோஷம். எதிர்பார்த்து வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வந்ததுக்கு நன்றியா? பிள்ளைகள் வரது அம்மா மாதிரி சந்தோஷம் இல்லை. நல்ல சந்தோஷம். சேர்ந்து சாப்பிடுறது வந்தா அப்படி சாப்பிட்டு தான் போறது. என்ன கூடுதலா சாப்பாடு என்ன பெறுவேன். என்ன சொல்றேன் இந்த 2 குட்டீஸுமே பிடிச்சிருக்கு. அவங்க அந்த செயல்பாடா இருக்கலாம் எல்லாமே அவங்க கஷ்டமா தெரியாது. ஆனாலும் அவங்க அந்த அணுகுமுறை வந்து நல்லா இருக்குது. இந்த அப்படியே ஒரு அம்மான கையில இருக்கிற பிள்ளைய செயல்பாடு நல்லா இருந்துச்சு. நம்ம அதான் சொல்லணும். குட்டீஸ் உண்மையா அந்த கவச்ச விதமா இருக்கலாம். ஒரு செயல்பாடும் சொல்ல சொல்ல அந்த அதன்படி எல்லாமே செய்தாங்க. கரெக்டா சந்தோஷம் தானே. எப்ப தெரியல என்றாலும் இப்ப எப்படி ஒரு கிழமையில வலிக்கிற போகுது. அடுத்த வருஷம் தருவா திரும்பி. சரி நாங்களும் நாங்க போய்க்கல கரெக்டா அங்க போய் போயிருவோம் சார். கண்டிப்பா இந்தியா சமையல் சாப்பிட்டு வந்து ஆனா அந்த டைமிங் சரி பாப்போம் என்ன எப்படி அமையுது. சந்தோஷம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சமையல் அதோட நான் எப்படி வாழையில போட்டு சாப்பிட்டேன் அதை பார்த்துப்பீங்க. எனக்கு விருப்பம் தாருக்கும் சொல்றேன். நான் வாழையில இப்படி தயிர் விட்டு மறக்கிற சாப்பாடு சாப்பிடுவேன். கூடுதலாக எல்லாருமே மச்சம் சாப்பிட்றதுன்னு தான் நினைப்பேன். மச்சத்தை விட எனக்கு விருப்பம் மரக்கறி இப்படி சாப்பிட்றது தான். அதை கூடுதலாக பதவி பண்ணல. ஏன்டா பூரா சாப்பிட்டு டெய்லி மரக்கறியை போட்டுவாங்க. என்னதுக்காண்டி சாப்பாடு அதையும் எப்படி என்று கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? நாங்கள் இன்றைய தினம் காலையில் வலிக்கிட்டு இப்போ ஒரு சில உறவினர்களை நிறைய நாளைக்கு பிறகு சந்திக்கல. அப்போ சந்திச்சுட்டு வரோம். சரிதான் நானே. சந்தோஷமே சந்திக்கிறோம். பாய் 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 பாய். காட்டுங்க மதன் 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 மதன்.